அகிலம் மீடியாவின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முஸ்தபா கமேனியின் புதிய வீடியோவை வெளியிட்டுள்ள ஈரான். ஹோர்மோஸ் நீரிணை திறக்கப்படாது, ஈரான் விடாப்பிடி. உக்ரைன் போரில் 50,000 வடகொரிய வீரர்கள், ரஷ்யா போடும் திட்டம், ஜெலன்ஸ்கி எச்சரிக்கை. ரஷ்யா ஆதரவு நாட்டுடன் உக்ரைன் புதிய ஆயுத பேச்சுவார்த்தை. ஹோர்மோஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டுமா? அமெரிக்கா இதனை மாற்றிக்கொள்ள வேண்டும், ஈரான் திட்டவட்டம். பிரேசிலில் விமான விபத்தில் 4 உயிரிழப்பு. காங்கோ பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் 13 பேர் பலி. ஜெர்மனியில் தொடரும் ட்ரோன் அத்துமீறல்கள். அமெரிக்காவை குறிவைக்கும் ஈரான், 15,000 கிலோமீட்டர் தூர ஏவுகணையால் அதிர்ச்சி. வீழ்த்தப்பட்ட அமெரிக்க விமானங்கள் சிதைவுகளை குகையில் காட்சிப்படுத்திய ஈரான். உங்களை யாராலும் பாதுகாக்க முடியாது, சவுதிக்கு ஈரான் எச்சரிக்கை, பலியாக போகும் துருக்கி. தொடர்பான விரிவான செய்திகள். முஸ்தபா கமேனியின் புதிய வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே நடந்து வரும் போருக்கு இடையில் ஈரான் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மேக்கர் செய்தி நிறுவனம் புதிய உச்ச தலைவர் முஸ்தபா கமேனியின் வீடியோவை வெளியிட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் அவரது தந்தையும் ஈரானின் முன்னாள் உச்ச தலைவருமான அலி கமேனி உயிரிழந்தார். அதே தாக்குதலில் முஸ்தபா கமேனியின் முகம் மற்றும் காலில் கடுமையான காயம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ 12 வினாடிகள் மட்டுமே உள்ளது. அதில் கருப்பு துர்பன் மற்றும் சாம்பல் நிற ஆடையுடன் வெள்ளை உடை அணிந்து காணப்படும் முஸ்தபா கமேனி ஒரு அறைக்குள் கம்பளத்தில் அமர்ந்து சுற்றியிருந்தவர்களுடன் உரையாடும் காட்சி இடம்பெற்றுள்ளது. அவர் ஆரோக்கியமாக இருப்பது போல தோன்றினாலும் வீடியோ எப்போது எங்கு எடுக்கப்பட்டது என்பது தெளிவாக தெரியவில்லை. மார்ச் மாதம் ஈரான் அரசின் IRIB தொலைக்காட்சி நிறுவனம் இதேபோன்ற ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தது. ஆனால் அதற்கும் திகதி, இடம் குறித்த தகவல்கள் வெளிப்படையாக வழங்கப்படவில்லை. முஸ்தபா கமேனி மார்ச் 8 ஈரானின் 3வது உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டார். ஆனால் அவர் பொதுவெளியில் தோன்றவில்லை. அவரது தந்தையின் இறுதி நிகழ்வுகளிலும் அவர் பங்கேற்கவில்லை. இதனால் அவரது உடல்நிலை குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்தன. ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசெக்சியன் முஸ்தபாவுடன் தொடர்பு கொள்வது கடினமாக உள்ளது. ஆனால் அவர் எங்களுக்கு பெரிய வலிமை, அவர் காட்டும் கருணையும் தெளிவான சிந்தனையும் எங்களுக்கு உதவுகின்றது என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முஸ்தபா 90% உயிரிழந்த நிலையில் உள்ளார் என்று கூறியிருந்தார். இஸ்ரேலின் சேனல் 14 தொலைக்காட்சி அவர் மோசமான நிலையில் உள்ளார் என்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த வீடியோ வெளியீடு ஈரானின் உச்ச தலைவரின் உடல்நிலை குறித்த வதந்திகளை அடக்கும் முயற்சியாக வெளிப்படுத்தப்படுகின்றது. ஹோர்மோஸ் நீரிணையின் கட்டுப்பாடு தொடர்பாக ஓமானுடன் ஒப்பந்தம் எட்டப்படும் நிலையை நெருங்கியுள்ள போதிலும் அந்த நீர்வழியை மீண்டும் திறப்பதற்கு அது மட்டுமே போதுமானதாக இருக்காதென்று ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. இதற்கிடையே அப்பகுதியில் ஈரான் மற்றொரு கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஐக்கிய அரபு ராச்சியம் குற்றம் சாட்டியுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணையின் இருபுறமும் அமைந்துள்ள ஈரானும் ஓமானும் புதிய கப்பல் போக்குவரத்து பாதையை குறித்த ஒப்பந்தத்தை நெருக்கியுள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். இருப்பினும் நீரிணையை மீண்டும் திறப்பது அமெரிக்கா ஈரானுக்கு வழங்கும் நஷ்டஈடு உள்ளிட்ட பிற நிபந்தனைகளிலேயே தாங்கியுள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பழைய கப்பல் போக்குவரத்து திட்டம் இனி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என குறிப்பிட்ட அவர், நிரந்தர பாதை குறித்த சட்ட மற்றும் தொழில்நுட்ப பிரச்சினைகள் தீர்க்கப்படும் வரை தற்காலிக பாதை குறித்து ஓமானுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறினார். நீரிணையின் கட்டுப்பாடு குறித்து எட்டப்படும் ஒப்பந்தம் வழமையான எண்ணெய் போக்குவரத்து மீண்டும் தொடங்கும் என்றும் இது பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் தொடங்கிய மோதலை முடிவுக்கு கொண்டுவர உதவும் என்றும் அமெரிக்க அதிகாரி ஒருவர் நம்பிக்கை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு எதிரான போரில் 50,000 வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவிற்கு அனுப்பப்படலாம் என்று ஜெலன்ஸ்கி எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைன் போரில் களமிறக்கப்படுவதற்கான ரஷ்ய நிலப்பரப்பில் 30,000 முதல் 50,000 வடகொரிய வீரர்கள் நிலைநிறுத்துவது தொடர்பாக அதிகாரப்பூர்வ முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக உக்ரைனின் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார்.
ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள இந்த தகவல் ரஷ்யா மற்றும் வடகொரியா இடையே அதிகரித்து வரும் இராணுவ உறவுகள் குறித்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது. யுனைடெட் நியூஸ் என்ற உக்ரைனிய செய்தி ஊடகத்திற்கு ஜெலன்ஸ்கி வழங்கிய தகவலில் வடகொரிய வீரர்கள் நிலைநிறுத்தப்படும் இந்த திட்டமானது உக்ரைன் ஐரோப்பிய பிராந்தியம் மட்டுமன்றி பரந்தளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது என்று எச்சரித்துள்ளார். நவீன போர் குறித்து ஆழமான அனுபவங்களை வடகொரிய வீரர்களுக்கு இந்த போர் நடவடிக்கை வழங்கும். அத்துடன் ரஷ்யாவிடமிருந்து நவீன ஆயுதங்களை இதன் மூலம் பெறவும் வடகொரியா திட்டமிட்டுள்ளது என்பதனை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. இதனை நாங்கள் நன்றாக புரிந்து வைத்துள்ளோம். இது எதிர்காலத்தில் ஆசிய பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கும் ஆபத்தாக அமையலாம் என்று ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி முதல் முறையாக செர்பியாவிற்கு அதிகாரப்பூர்வ அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். அவரை வரவேற்ற செர்பிய ஜனாதிபதி அலெக்சாண்டர் வூசிச் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நன்மதிப்பை பெற விரும்பும் நிலையில் ரஷ்யாவுடன் நட்புறவை பேணி வரும் செர்பியாவிடமிருந்து ஜெலன்ஸ்கி மேலும் ஆயுத உதவிகளை கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியும் செர்பிய ஜனாதிபதி அலெக்சாண்டர் வூசிச்சும் கடந்த காலங்களில் பலமுறை சந்தித்துள்ளனர். பெரும்பாலும் பலதரப்பு மாநாடுகளினிடையே இந்த சந்திப்புகள் இடம்பெற்றுள்ளன. மிக அண்மையில் ஜூலை 15 உக்ரைன் தலைநகர் கீவில் இருவரும் சந்தித்தனர். இந்த நிலையில் நேற்று ஜெலன்ஸ்கி தனது முதல் அதிகாரப்பூர்வ அரசுமுறை பயணமாக செர்பியாவை வந்தடைந்தார். உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தொடர்ந்து போர் நடத்தி வரும் நிலையில் ஐரோப்பாவில் ரஷ்யாவுக்கு மிகவும் நெருக்கமான நாடுகளில் ஒன்றாக செர்பியா கருதப்படுகின்றது. கடந்த 14 ஆண்டுகளாக செர்பியாவை ஆட்சி செய்து வரும் வூசிச்சை பொறுத்தவரை வரவிருக்கும் முக்கிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இந்த பயணம் ஒரு அரசியல் சமநிலையை படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. மாணவர்கள் தலைமையிலான போராட்ட இயக்கம் தனக்கென ஒரு தேர்தல் பட்டியலை வெளியிட திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் முதல் முறையாக வூசிச்சிற்கு வலுவான அரசியல் சவாலை முன்வைப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. அதேவேளை வூசிச் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளும் ஊடகங்கள் மற்றும் நீதித்துறை மீது ஆதிக்கம் செலுத்துவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கருத்து கணிப்புகளின்படி வூசிச்சின் தீவிர ஆதரவாளர்களில் பெரும்பான்மையானோர் ரஷ்யாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதுடன் செர்பியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதையும் எதிர்க்கின்றனர். அமெரிக்கா தன்னுடைய கொள்கையை மாற்றினால் மட்டுமே ஹோர்முஸ் ஜலசந்தியை திறப்பது சாத்தியம் என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. உலக பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமான ஹோர்முஸ் ஜலசந்தியை திறப்பது குறித்து ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. அதில் அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் ஈரான் மீதான அதன் ராஜதந்திர நிலைப்பாட்டையும் இராணுவ நிலைப்பாட்டையும் மாற்றிக்கொள்ளாத வரை ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுத்தான் இருக்கும் என்று ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு பேரவை அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் வழித்தடத்தை மீண்டும் தடையின்றி இயக்க அமெரிக்கா நிபந்தனையின்றி நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகளை பேரவையின் செயலாளர் முகமது பாகர் சோல்கத்தர் சனிக்கிழமை அன்று விளக்கினார். அதில் ஈரான் மற்றும் அதன் தலைவர்களுக்கு எதிராக அமெரிக்கா விடுக்கும் எச்சரிக்கைகள் மற்றும் அவதூறு பேச்சுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நேற்று இடம்பெற்ற விமான விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 கொலம்பிய சுற்றுலா பயணிகள் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அடர்ந்த வனப்பகுதியை கொண்ட தியோகா தேசிய பூங்காவில் விமானம் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் விமானியும் 3 பெண்களும் தீக்கிரையாகி உயிரிழந்துள்ளதாக தீயணைப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். செங்குத்தான மற்றும் எளிதில் சென்றடைய முடியாத மலைப்பகுதியில் விமானத்தின் எரிந்த பாகங்களும் சிதறி கிடக்கும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. உயிரிழந்த 3 கொலம்பிய பெண்களும் 15வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ரியோ டி ஜெனிரோவிற்கு வந்திருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என அந்த நாட்டு தூதரக அதிகாரி டயானா பேல்ஸ் தெரிவித்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்ததால் அவர்களை அடையாளம் காண்பதில் சிரமம் ஏற்பட்டதாகவும் பிரேசிலிய அதிகாரிகளுக்கு கொலம்பிய தூதரகம் உதவி வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு காங்கோ. இந்த நாட்டில் பல ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நடைபெற்று வருகின்றது. அதேவேளை காங்கோவில் அல்கொய்தா, IS உட்பட பல்வேறு பயங்கரவாத குழுக்களும் செயற்பட்டு வருகின்றன. பயங்கரவாத குழுக்கள் அவ்வப்போது பொதுமக்கள் மீதும் பாதுகாப்பு படையினர் மீதும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவங்களில் பலர் உயிரிழந்து வருகின்றனர். பயங்கரவாதிகளை ஒழிக்கும் நடவடிக்கையில் காங்கோ பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் உகாண்டா எல்லை அருகே அமைந்துள்ள காங்கோவின் மாம்பசா மாகாணம் பெனனா எகலி கிராமத்திற்குள் நேற்று புகுந்த IS பயங்கரவாதிகள்
பொதுமக்கள் மீது சரமாரி துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தினர். இந்த துப்பாக்கி சூட்டில் பொதுமக்கள் 13 பேர் உயிரிழந்தனர். பின்பு கிராமத்தில் உள்ள வீடுகளை சூறையாடிய இவர்கள் வீடுகளில் இருந்த உணவுப் பொருட்கள், பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்தனர். மேலும் வீடுகளை தீ வைத்து எரித்துவிட்டு பின்பு அங்கிருந்து தப்பி சென்றனர். இந்த சம்பவம் குறித்து அறிந்த போலீசார், பாதுகாப்பு படையினர் விரைந்து சென்ற விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். மேற்கு ஜெர்மனியில் உள்ள மெகோர்ச்சிக் இராணுவ முகாமின் மீது சந்தேகத்திற்கிடமான 2 ட்ரோன்கள் பறந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அந்த நாட்டின் முக்கிய சரக்கு விமான நிலையமான லீப்சிக் விமான நிலையத்தில் வெடிபொருட்களுடன் கூடிய ட்ரோன் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. உக்ரைனுக்கு போர்க்கால உதவிகளையும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு நேட்டோவின் இராணுவ உபகரணங்களையும் கொண்டு செல்லும் முக்கிய மையமாகவும் இந்த விமான நிலையம் செயற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் போருக்கு பிறகு ஐரோப்பாவில் இதுபோன்ற பல சதி சம்பவங்கள் நிகழ்ந்து வருவதாக கூறப்படும் நிலையில் இந்த குற்றச்சாட்டுகளை பொய்யான ரஷ்ய எதிர்ப்பு பிரச்சாரம் என ஜெர்மனியில் உள்ள ரஷ்ய தூதரகம் மறுத்துள்ளது. ஈரானின் ஏவுகணை திறன் தொடர்பாக வெளியாகியுள்ள புதிய கருத்து அமெரிக்காவின் பாதுகாப்பு குறித்து முக்கிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஆகஸ்ட் 7 அன்று நடைபெற்ற வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது மொஸ்தபா கமேனியின் பிரதிநிதியாக செயற்படும் முசவி ஃபார்ட் ஈரானின் ஏவுகணைகள் எதிர்காலத்தில் அமெரிக்காவின் பிரதான நிலப்பகுதியை தாக்கும் அளவுக்கு நீண்ட தூரம் செல்லும் வகையில் உருவாக்கப்படலாம் என கூறினார். குறிப்பாக ஏவுகணைகளின் வீச்சை 15,000 கிலோமீட்டர் வரை அதிகரிக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க மக்களும் ஏவுகணை தாக்குதல்களின் விளைவுகளை உணர வேண்டும் என்ற கடுமையான எச்சரிக்கையையும் அவர் விடுத்தார். மத்திய கிழக்கில் மிகப்பெரிய ஏவுகணை தொகுப்புகளில் ஒன்றை ஈரான் கொண்டுள்ளது. இஸ்ரேலை தாக்கக்கூடிய, அதாவது 2,000 கிலோமீட்டர் உள்ளிட்ட பிராந்திய இலக்குகளை தாக்கக்கூடிய பல்வேறு வகையான பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் ஈரானிடம் உள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளையகத்தின் 2022 மதிப்பீட்டின்படி ஈரானிடம் 3000க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருந்ததாக கூறப்பட்டது. ஷஹாப் 3, செயில், ஹோரம்ஷார் போன்ற ஏவுகணைகள் சுமார் 2000 கிலோமீட்டர் வரையிலான தொலைவுகளை அடையும் திறன் கொண்டதாக கருதப்படுகின்றது. மேலும் ஈரான் மலைகளுக்குள் அமைக்கப்பட்டுள்ள ஆழமான நிலத்தடி ஏவுகணை தளங்களையும் உருவாக்கியுள்ளது. எதிரிகளின் வான்வழி தாக்குதல்களிலிருந்து ஏவுகணைகள் மற்றும் ஏவுதளங்களை பாதுகாப்பதே இவற்றின் முக்கிய நோக்கம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் எபிக் பியூரி இராணுவ நடவடிக்கையின் போது வீழ்த்தப்பட்ட அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் அதிநவீன போர் விமானங்கள் மற்றும் ஆளில்லா ட்ரோன்களின் சிதைந்த பாகங்களை ஈரான் தனது நிலத்தடி அறைகளில் காட்சிப்படுத்தியுள்ளது. எதிரி நாடுகளின் இராணுவ தொழில்நுட்பங்களை வெளிப்படையாக காட்சிப்படுத்துவதும் அவற்றிலிருந்து உளவு தகவல்களை சேகரிப்பதும் ஈரானின் நீண்டகால மூலோபாய உற்பத்தியாகும். இந்த கண்காட்சியில் மிகவும் முக்கியமானது ஏப்ரல் மாத தொடக்கத்தில் ஈரானுக்கு மேலே சுட்டு வீழ்த்தப்பட்ட டியூட் 44 என்ற அழைப்பு குறியீடு கொண்ட F-15 ஈஸ்ட் ஸ்ட்ரைக் ஈகிள் போர்ஜெட்டின் பாகங்களாகும். இங்கிலாந்தின் ராஃப் லேகன் ஹீட்டில் உள்ள 48வது ஃபைட்டர் விங்கிற்கு சொந்தமான இந்த விமானத்தின் மேற்கூரை மற்றும் பாராசூட் மூலம் கீழே இறங்கக்கூடிய ACES-2 எக்ஜெசன்ட் சீட் ஆகியவை அதிக சேதமடையாமல் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. லேகன் ஹீட் தளம் தன்வசமிடந்திருந்த F-15E மற்றும் F-35A லைட்னிங் 2 போர்ஜெட்களில் பாதியை இந்த நடவடிக்கையாக அனுப்பியிருந்தது. மேலும் டியூட் 44இன் ஆயுத அமைப்பு அதிகாரியை மீட்கும் பணியின் போது தற்காலிக தரையிறங்கும் தளத்தில் சிக்கியதால் அமெரிக்க படையினரால் வேண்டுமென்றே அளிக்கப்பட்ட C-130 விமானங்கள் மற்றும் MH-6, AH-6 லிட்டில் ஃபேட்ரல் ஹெலிகாப்டர்களின் பாகங்களும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வான்படையின் மிகவும் மதிப்புமிக்க சொத்தாக கருதப்படும் MQ-9 ரீப்பர்ஸ், MQ-1 பிரிட்டர்டர்ஸ் மற்றும் அமெரிக்க இராணுவத்தின் MQ-1C கிரே ஈகிள் ட்ரோன்களின் பாகங்களும் இங்கு உள்ளன. இவை அதிநவீனமாக இருந்தாலும் குறைவான வேகம் மற்றும் தற்காப்பு அமைப்புகள் இல்லாமை காரணமாக எளிய வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு கூட எளிதான இலக்குகளாக மாறக்கூடிகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் இணைந்து ஒரு கூட்டு இராணுவ பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இது தெற்காசிய பிராந்தியத்தின் வலிமையான இராணுவ கூட்டணியாக கருதப்பட்டது. இந்த சூழலில் இந்த கூட்டணியில் துருக்கியும் இணைந்து இந்த 3 நாடுகளும் இராணுவ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன.
இந்த ஒப்பந்தத்தில் ஒரு நாட்டின் மீதான தாக்குதல் மற்ற நாடுகள் மீதான தாக்குதலாக கருதப்படும் என்று நேட்டோ பாணியிலான அம்சமும் இடம்பெற்றுள்ளது. பாகிஸ்தானின் அணு ஆயுத திறன், சவுதியின் பணபலம், துருக்கியின் தொழில்நுட்பம் என இந்த கூட்டணிக்கு பிறகு உலகின் இரண்டாவது பெரிய இராணுவ கூட்டணியாக உருவெடுத்துள்ளது. இதனிடையே இஸ்லாமிய உலகின் தலைமையிடத்துக்காக சவுதி அரேபியாவும் ஈரானும் நீண்ட நாட்களாக பனிப்போரில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த ஒப்பந்தம் ஈரானுக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தியுள்ளது. அதிலும் சன்னி இஸ்லாமியர்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடுகளின் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை சியா இஸ்லாமியர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஈரான் எச்சரிக்கையோடு அணுகி வருகின்றது. இந்த நிலையில் துருக்கி மற்றும் பாகிஸ்தானுடனான இந்த பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தமும் அவர்களுக்கு பாதுகாப்பை தராது என்பதை சவுதி அரேபியர்கள் உணர வேண்டும் என ஈரான் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தற்போது துருக்கி மற்றும் பாகிஸ்தானுடனான இந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தால் அவர்கள் பாதுகாப்பாக உள்ளோம் என்று நம்பினாலும் அது அவர்களுக்கு பாதுகாப்பு தராது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும், இத்தகைய ஒப்பந்தத்திற்கு பதில் சவுதி அரேபியா தனது கொள்கைகளை சீரமைத்துக் கொண்டால் மட்டுமே நாட்டின் பாதுகாப்பிற்காக மற்றவர்களிடம் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காதென்றும் அவர் மேலும் விமர்சித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.